மேல்தட்டு மக்கள் அப்பர் கிளாஸ் என்பதை தங்களாகவே சூட்டிக்கொண்ட தலையிலிருந்து பிறந்த ஒட்டுமொத்த இந்த மேல் ஜாதி இன மக்களும் போராட்ட களத்திற்குள்ள வந்து இது எங்களை ஒடுக்குகிறது, உங்களை ஏன் ஒடுக்குகிறது, உங்களை குற்றம் சாட்டுகிறார்களா, இல்லை நீங்க எந்த இடத்துலயாச்சும் இப்ப நான் சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் மாணவர்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒடுக்குமுறைக்கு சூசைட் பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு இடத்தில் மேல் ஜாதி மக்கள் மேல் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர் ஜாதி இந்துக்கள் ஏதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசியினோட அடக்குமுறைகளுக்கு உயிர் பலி இழந்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கேள்வியை எழுப்ப வேண்டும். அப்போ நீங்க வந்து இந்த போராட்ட களத்துக்குள்ள எங்களை இது அடக்கி ஒடுக்குகிறது அப்படின்னா எப்படி அடக்கி ஒடுக்கும்? 2000 ஆண்டு காலமாக நீங்க எந்த அப்ரஷனை நிலை நிறுத்தி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று சொல்றேன். தமிழகத்தில் மட்டும்தான் இந்த சான்று பொய்யாக்கப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய 33 உயர் நீதிமன்ற நீதிபதிகள்ல ஒவ்வொருத்தரையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள், தோராயமாக 33ல 20 பேர் வந்து அதே சோ கால்ட் அப்பர் கிளாஸாக இருக்கக்கூடிய மேல் ஜாதியினர். இது எப்படி சாத்தியமாச்சு? அதாவது தோராயமாக 100%, 66 விழுக்காடு உயர் ஜாதி இந்துக்கள், மீத இருக்கிறது அத்தனையும் கிட்டத்தட்ட 34 விழுக்காடு மட்டும்தான் மீத இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி மக்கள். ஆனால் இவங்க இந்த 34% ஜட்ஜுகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவில் ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா? தோராயமாக 90 விழுக்காடு. அப்போ இந்துக்களாக இருக்கக்கூடிய 100 கோடி மக்கள்ல அதிகப்படியாக ஒரு 90 கோடி மக்கள் இருக்கக்கூடியது இந்த விழுக்காடுக்குள்ள. ஆனால் 66 விழுக்காடு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீத இருக்கக்கூடிய அந்த சமூகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த கொலீஜியத்தினுடைய முறைகளால் முன்னாடி வந்தவர்கள். அப்போ இந்த 2000 ஆண்டுகளாக நீங்கள் அடக்கி ஒடுக்கி கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு ஒவ்வொன்றையும் தடை பண்ணி வச்சிருக்கிறத தாண்டி இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்ன ரிசர்வேஷன்ல மேலோக்கி வந்து உங்களுக்கு சரிசமமாக இருக்கக்கூடியதை என்னைக்குமே நீங்கள் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு யூஜிசி கொடுத்திருக்கக்கூடிய இந்த கைட்லைனை நீங்க அப்போஸ் பண்றதும் இன்னும் உங்களுக்கு அந்த மனப்பான்மை 1000 வருடம் அல்ல லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த மேல் ஜாதி வர்க்க அந்த படிநிலைகளை வந்து உங்கள் மனசு என்றைக்குமே விட்டு கொடுக்காது அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளது.